உங்களுக்கு வாழைத்தண்டு பிடிக்கலையா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் ஒரு தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி சுற்றுறீங்க அப்படின்னா அதில் இருக்க நாரெல்லாம் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதை கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அது ஒரு சைடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு, எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு வேக வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி. ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு துருவின தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டிங்கன்னா சுவையான வாழைத்தண்டு ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோஸ் போடும்போது அது உங்களுக்கு வந்து சேரும். Thank you all.